மக்களாகிய எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமான விஷயம் என்னென்னா, 23/4/2026 அப்படின்ற ஒரு நாள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல்ன்றதை காட்டிலையும் பக்கத்தில் இருக்க மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து அனைத்து பேரும் வந்து ஐயா எம்ஜிஆரோடைய சாதனையவே முறியடிச்சிட்டோம்னு ரிசல்ட் வந்திருக்கு. பக்கத்தில் இருக்க மாநிலங்களெல்லாம் தூக்கி கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டில் விஜய் ஜெயிச்சிட்டாருன்றத. 108 பெரும்பான்மையை காமிச்சும் கூட ஆளுநர் வந்துட்டு ஏதோ ஒரு ரூல்ஸ்னால நிப்பாட்டுறாரு. நம்ம எல்லாரும் வீட்டுகளில் முடிவு எடுத்து சின்ன பிள்ளைகள்லாம் ஓட்டு எப்படி கேட்டாங்கன்னு தெரியுங்களா? நான் கண்ணுங்கூராக பார்த்தேன். என் கூட நிறையா பேர் வந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைய கூட ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளைங்க கூட விசில் எடுத்துக்கிட்டு தொண்டை கிளிய கத்தி கூப்பாடு போட்டு வீட்டுகளில் கெஞ்சி ஓட்டு வாங்கி கொடுத்தத, கையில் நிறைஞ்சு நிற்கிறத இன்றைக்கி அதை மதிக்க முடியாத அளவுக்கு வைக்கிறாங்க சில பேர். அதில் எல்லோரும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு கொடுத்தோம் கையில். சில பேர் வந்துட்டு வீட்டு ஆளுங்களோட மீறி டிஎம்கே கட்சி வீடாக இருக்கும், ஏடிஎம்கே கட்சி வீடாக இருக்கும். அட போடா, நீ ஆளுக்கு நீயே போடு, நீ போடாட்டி கூட நாங்கள் போடுறோம்னு துணிச்சலாக வந்து வீட்டில் இருக்க அத்தனை பேரும் போட்டு அந்த ஓட்டு வங்கி நிறைச்சி கொடுத்ததுனால தான் இந்த 108 சீட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. எடுத்து எல்லாம் கைக்கு கொண்டு வந்துட்டோம். அதுபோல் எம்எல்ஏவாக ஜெயிச்ச ஏடிஎம்கேல இருக்கிறவங்களாலும் சரி, டிஎம்கேல இருக்கிறவங்களாலும் சரி, நீங்கள் நல்லவங்கண்டு 2 பக்கமும் கட்சிக்காக மனசு வெறுத்தோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் விஜய் மேலே ஒரு பாசம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கட்சிக்காக அங்கே நிற்கிறீங்க. இங்கே யாருமே மனம் திறந்து சொல்கிறேன், மதத்துக்காகவும் சரி, ஜாதிக்காகவும் சரி, எதுக்காகவும் சரி, யாருமே எதை நம்பியும் போடலை விஜய்க்கு. இதை கொடுத்துருவாரு, அதை கொடுத்துருவாரு, இதை செஞ்சுருவார், அதை செஞ்சுருவாருன்னு எதுவும் எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டை கட்டுக்கோப்பாக வச்சு காப்பாற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்துவாருன்னு நம்புகிறோம். இதுக்கு முன்னுக்கு நீங்கள் செஞ்சீங்க இல்லைன்னு இல்லை, ஆனால் இதை காட்டிலையும் செய்வாருன்றதை முழுமையாக நாங்கள் நம்பினோம். எல்லாம் இருக்கார். தயவுசெய்து 2 கட்சியில் இருக்கிற நல்ல உள்ளங்கள் அவருக்கு ஆதரவு ஓப்பனாகவே தெரிவிங்க. ஏன்னா இப்போ நாங்கள் தெரிவிக்கலையா? ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கோம், டிஎம்கேலேருந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இந்த மாதிரி துணிச்சலாக வந்து தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. இந்த 5 வருஷத்தில் விஜய் ஆட்சி நல்லா ஆட்சி அமைப்பாரான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வாட்டி உங்களுக்கு நாங்களே ஓட்டு போடுறோம். கண்டிப்பாக இந்த ஒரு தடவை இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஆட்சியாளராக நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நாங்கள் நினச்சோம். நீங்களும் அதை நினச்சிங்கன்னா முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.